ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ மெக்கானிக்கல் மைண்ட். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிபாப் பார்ட் 11. பார்ட் 10 பார்க்காதவங்க இந்த வீடியோக்கு மேலே ஒரு லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் ரொம்ப நல்லா புரியும். பிபாப் சீரீஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சம்மரி ஆஃப் பிபாப் எலமெண்ட்ஸ். போன பார்ட்டில் டைமென்ஷனல் ரிசல்ட், அதாவது இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டை பற்றி பார்த்தோம். வாட் இஸ் டைமென்ஷனல் ரிசல்ட், purpose of dimensional result, types of dimensional result, individual part dimensional result, subassembly part dimensional result, final assembly part dimensional result, layout inspection, CTQ inspection, dimensional result reports for PPAP. இதை பற்றி எல்லாம் டீட்டெயில்டாக பார்த்தோம். போன பார்ட்டில் டைமென்ஷனல் ரிசல்ட்டை பற்றி டீட்டெயில்டாக பார்த்து முடிச்சிட்டோம். இந்த பார்ட்டில் நாம் பார்க்க போகிறது ரெக்கார்ட் ஆஃப் மெட்டீரியல் அண்டு பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ரிசல்ட்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பல புது இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுப்பீங்க. அதனால் கடைசி வரைக்கும் வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். ரெக்கார்ட் ஆஃப் மெட்டீரியல் அண்டு பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ரிசல்ட்ஸ். இதில் நாம் பார்க்க போகிற கண்டென்ட், வாட் இஸ் மெட்டீரியல் டெஸ்ட், பர்பஸ் ஆஃப் மெட்டீரியல் டெஸ்ட், வாட் இஸ் மெட்டீரியல் டெஸ்ட் ரிப்போர்ட், வாட் இஸ் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட், டைப்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட், what is performance test report, example for material and performance test report, material and performance test reports for PPAP. இந்த எல்லா கண்டென்ட்டை பற்றியும் நாம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். முதல்ல வாட் இஸ் மெட்டீரியல் டெஸ்ட். மெட்டீரியல் டெஸ்ட்னா என்ன? இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அப்சர்விங் த கெமிக்கல் கண்டென்ட், கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பிஹேவியர் ஆஃப் எந்த ஒரு ப்ராடக்டையும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ஒரு ரா மெட்டீரியல், அதாவது ஒரு மெட்டீரியல் தேவை. அந்த மெட்டீரியலோட கெமிக்கல் கண்டென்ட்டையும் கேரக்டரிஸ்டிக்ஸையும் அதோட பிஹேவியரையும் செக் பண்ணுறது தான் மெட்டீரியல் டெஸ்ட். எக்ஸாம்பிளுக்கு மெட்டல்ஸ், அலாய்ஸ், செராமிக்ஸ், பிளாஸ்டிக்ஸ், ரப்பர் அண்டு அதர் மெட்டீரியல்ஸ். நாம் எந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ரா மெட்டீரியல் இல்லை மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டியை செக் பண்ணுறது தான் மெட்டீரியல் டெஸ்ட். பர்பஸ் ஆஃப் மெட்டீரியல் டெஸ்ட். மெட்டீரியல் டெஸ்ட்டோட பர்பஸ் என்ன? மெட்டீரியல் டெஸ்ட் இஸ் பெர்ஃபார்ம்டு டு என்ஷூர் கரெக்ட் மெட்டீரியல் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு கரெக்டான மெட்டீரியலை தான் யூஸ் பண்ணுறோமாங்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்காக. டு கன்ஃபார்ம் தட் நோ மிக்ஸ்அப் ஆஃப் ராங் மெட்டீரியல் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷனில் எந்த ஒரு ராங் மெட்டீரியலும் மிக்ஸ்அப் ஆகலை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும். டு கிராஸ் செக் த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மெட்டீரியல் அகெயின்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன். ஒரு மெட்டீரியலோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை அதோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு அகெயின்ஸ்டாக கிராஸ் செக் பண்ணுறதுக்காக. டு அப்சர்வ் த கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் த மெட்டீரியல் மென்ஷன்ட் இன் ஸ்பெசிஃபிகேஷன். மெட்டீரியலோட கெமிக்கல் காம்போசிஷன் ஸ்பெசிஃபிகேஷனில் சொல்லியிருக்கிற மாதிரி இருக்கா இல்லையாங்கிறத பார்க்குறதுக்காக. டு செலக்ட் த ரைட் அண்ட் எஃபெக்டிவ் மெட்டீரியல் ஃபார் எண்ட் அப்ளிகேஷன். ப்ராடக்டோட எண்ட் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சரியான அண்ட் எஃபெக்டிவான மெட்டீரியலை செலக்ட் பண்ணுறதுக்காக. இந்த எல்லா பர்பஸுக்காகவும் மெட்டீரியல் டெஸ்ட்டை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது வாட் இஸ் மெட்டீரியல் டெஸ்ட் ரிப்போர்ட். மெட்டீரியல் டெஸ்ட் ரிப்போர்ட்னா என்ன? இட் இஸ் எ ரெக்கார்ட் ஆஃப் த அப்சர்வேஷன் ஆஃப். இது ஒரு அப்சர்வேஷனோட ரெக்கார்டு. எதோட அப்சர்வேஷன்னா மெட்டீரியலோட chemical content and properties, physical properties or behavior, appearance, deformation or flexibility of a material against the defined specification. Material test reportங்கிறது மெட்டீரியலோட chemical content and properties, physical properties or behavior, appearance, deformation or flexibility இதோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு அகெயின்ஸ்டா ஆக்சுவல் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்ற ஒரு ரெக்கார்டு தான் மெட்டீரியல் டெஸ்ட் ரிப்போர்ட். It will confirm that the product meets the material specification or not. இந்த ரிப்போர்ட் மூலமா ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு யூஸ் பண்ண மெட்டீரியல் அதோட மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ள இருக்கா இல்லையாங்கிறத நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்து நாம பார்க்க போறது வாட் இஸ் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட். பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்னா என்ன? It is a test or set of tests which will be performed on the concerned product and or by that product based on performance specification
defined to withstand the environment where it must perform. பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டுங்கிறது ஒரு டெஸ்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை நிறைய டெஸ்ட்டோட ஒரு செட்டாகவும் இருக்கலாம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டை எதுக்கு பண்ணுவாங்கன்னா, நாம் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட் அது இண்டிவிஜுவல் ப்ராடக்டாகவும் இருக்கலாம், இல்லை அசம்பிளி ப்ராடக்டாகவும் இருக்கலாம். அந்த ப்ராடக்ட் எந்த கண்டிஷனில் ஒர்க் பண்ணணுமோ அந்த கண்டிஷனுக்கு சில பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லியிருப்பாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு மீட் ஆகுதா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது தான் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட். பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது? டைப்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட். corrosion test, that is salt spray test. Durability test, abrasion test, dust chamber test, hot chamber test, cold chamber test, vibration test, water tightness test, permanent deformation test, டைனமிக் டெஸ்ட். இன்னும் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் இருக்கலாம், பட் இதெல்லாம் பேசிக் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ஃபார் ஆட்டோமொபைல் பார்ட்ஸ். நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது வாட் இஸ் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ரிப்போர்ட். இட் இஸ் த ரெக்கார்ட் ஆஃப் த ரிசல்ட் அப்சர்வ்டு ஆஃப்டர் கண்டக்டிங் தட் பர்டிகுலர் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ஆன் எ ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்டோட பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ரிசல்ட்டோட ரெக்கார்டு தான் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ரிப்போர்ட். It will provide the actual observation against the performance specification of a product. இந்த பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ரிப்போர்ட் மூலமா ப்ராடக்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதோட ஆக்சுவல் அப்சர்வேஷன் என்னங்கிறத நம்மளால பார்க்க முடியும். And it will tell that the product is passed or failed in performance test. அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பெசிஃபிகேஷனையும் ஆக்சுவல் அப்சர்வேஷனையும் கம்பேர் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்ல பாஸ் ஆச்சா இல்லை ஃபெயில் ஆச்சாங்கிறத நம்மளால பார்க்க முடியும். இது வரைக்கும் நாம மெட்டீரியல் டெஸ்ட் ரிப்போர்ட்னா என்ன, பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ரிப்போர்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். மெட்டீரியல் டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்கும் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் ஃபார் மெட்டீரியல் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ரிப்போர்ட். ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். இது ஒரு மெட்டீரியல் டெஸ்ட் ரிப்போர்ட் எக்ஸாம்பிள் ஃபார் மெட்டல். இது ஒரு மெட்டீரியல் டெஸ்ட் ரிப்போர்ட் எக்ஸாம்பிள் ஃபார் பிளாஸ்டிக். இது மெட்டீரியல் டெஸ்ட் ரிப்போர்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ரப்பர். இப்போ பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ப்ராடக்டோட பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ரிசல்ட்ஸை இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் தனித்தனி ரிப்போர்ட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு கரோசன் டெஸ்ட், அதாவது சால்ட் ஸ்ப்ரே டெஸ்ட், அதை மட்டும் பார்க்கலாம். இது ஒரு சால்ட் ஸ்ப்ரே டெஸ்டோட டெஸ்ட் ரிப்போர்ட். இது ஒன் ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ரிப்போர்ட். இப்போ உங்களுக்கு மெட்டீரியல் டெஸ்ட் ரிப்போர்ட்னா என்ன, பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ரிப்போர்ட்னா என்னங்கிறது கிளியராக புரிஞ்சிருக்கும். அடுத்து பிபாப்புக்கு என்னென்ன மெட்டீரியல் டெஸ்ட் ரிப்போர்ட், பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் அப்ளிகபிள்ங்கிறத பார்க்க போகிறோம். மெட்டீரியல் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் ஃபார் பிபாப். முதல்ல இண்டிவிஜுவல் ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுற இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன ரிப்போர்ட்ஸ்லாம் அப்ளிகபிள். இண்டிவிஜுவல் ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுற இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல் வாங்குவாங்க. ரா மெட்டீரியல் வாங்கிட்டு இண்டிவிஜுவல் ப்ராடக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. மெட்டீரியல் டெஸ்ட் ரிப்போர்ட் ஃபார் ரா மெட்டீரியல் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ரிப்போர்ட் ஃபார் இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் டு பி இன்க்ளூடட் ஃபார் பிபாப் ஃபார் இண்டிவிஜுவல் ப்ராடக்ட். பிபாப்புக்கு இண்டிவிஜுவல் ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுற இண்டஸ்ட்ரியாக இருந்தால் ரா மெட்டீரியலோட மெட்டீரியல் டெஸ்ட் ரிப்போர்ட் இல்லை மெட்டீரியல் டெஸ்ட் சர்டிஃபிகேட்டை வைக்கணும். ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணதுக்கப்புறம் அந்த இண்டிவிஜுவல் ப்ராடக்டோட பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் பிபாப்பில் இன்க்ளூட் பண்ணணும். அசம்பிளி ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுற இண்டஸ்ட்ரியில் சைல்டு பார்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. சைல்டு பார்ட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அதை அசம்பிளி ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்த சைல்டு பார்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு அவங்களோட சப்ளையர் ரா மெட்டீரியலை வாங்கியிருப்பாங்க. மெட்டீரியல் டெஸ்ட் ரிப்போர்ட் ஃபார் ரா மெட்டீரியல் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ரிப்போர்ட் ஃபார் அசம்பிளி ப்ராடக்ட் டு பி இன்க்ளூடட் ஃபார் பிபாப் ஃபார் அசம்பிளி ப்ராடக்ட். பிபாப்புக்கு அசம்பிளி ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுற இண்டஸ்ட்ரியில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண அசம்பிளி ப்ராடக்டோட பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ரிப்போர்ட்டை இன்க்ளூட் பண்ணணும். அசம்பிளி ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு அவங்க சைல்டு பார்ட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சைல்டு பார்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ரா மெட்டீரியலோட மெட்டீரியல் டெஸ்ட் ரிப்போர்ட் இல்லை மெட்டீரியல் டெஸ்ட் சர்டிஃபிகேட்டை பிபாப்பில் இன்க்ளூட் பண்ணணும். இந்த மெட்டீரியல் டெஸ்ட் ரிப்போர்ட்டை நாம் சப்ளையர்கிட்ட இருந்தே வாங்கியும் இன்க்ளூட் பண்ணலாம்.
உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது டெஸ்ட் ரிப்போர்ட்டை பிபாப்ல இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ரெக்கார்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க லைக்ஸும் ஷேரிங்கும் தான் நம்ம சேனல் டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால அதை ஞாபகமா பண்ணுங்க. உங்க லைக்ஸ் தான் அடுத்த வீடியோவை இம்மிடியேட்டா போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்க டவுட்ஸுக்கும் கமெண்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கண்டிப்பா ரிப்ளை செய்யப்படும். மறுபடியும் அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.